திருமணம் செய்து வாழ்ந்தால் அது சரியான உறவு. திருமணம் செய்யாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து உடலுறவு வைத்துக் கொண்டால் அது தவறானது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது கரெக்டு தான். அதே நேரத்தில பிடிக்காத ஒருவரோடு நீ திருமணம் செய்து வாழ்ந்தால் அதுவும் தப்பான உறவு தான். அ பிடித்த ஒருவரோடு திருமணம் செய்யாமல் உடலுறவு வைத்துக்கொண்டு, எனக்கு திருமணம் என்றாலே திருமணம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. எனக்கு பிடிச்சவங்களோட நான் திருமணம் செய்யாமல் நான் வாழ்வேன். உடலுறவு வைத்துக் கொள்வேன் அப்படின்னா, அதுவும் தப்பான உறவு தான். அதுபோல பிடிக்காத ஒருவரோடு நீ திருமணம் செய்து கொண்டு உடலுறவு வைத்துக் கொண்டால், அப்பா, அம்மா சொல்றாங்கன்னு யாரோ ஒருத்தர் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுர்றாங்க. ஆனா, இப்போ உனக்கு பிடிக்கல. பிடிக்காத ஒரு ஆணோடு நீ வாழ்ற, குடும்ப வாழ்க்கை வாழ்ற. பிடிக்காத ஒரு பெண்ணோடு நீ குடும்ப வாழ்க்கை வாழ்கிறாய் என்றால், அதுவும் தப்பான உறவு தான். அதனால சரியான உறவு எது? ஆண், பெண் உறவில் அப்படின்னா, பிடித்தவர்களோடு திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும். பிடித்தவர்களோடு திருமணம் செய்யாமல் வாழ்வதும், பிடிக்காதவர்களோடு திருமணம் செய்து கொண்டு வாழ்வதும் 2மே தப்பான உறவு தான். அதனால பிடித்தவர்களோடு பிடித்தவர்களை காதலிப்பதற்கு ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு தான் திருமணம் என்பது. திருமணம் என்பது என்னவென்றால், நீ பிடித்தவர்களோடு பாதுகாப்பாக அவர்களை எப்படி காதலிப்பது? சமூகமே உனக்கு பாதுகாப்பு குடுக்கும். கல்யாணம் பண்ணிட்டு நீ வாழ்ந்தாக்கா, உனக்கு பிடிச்சவங்களோட வாழ்ந்தாக்கா, உன்னை யாரும் இடையூறு செய்ய முடியாது. நீ அதுவே கல்யாணம் பண்ணிக்காம சும்மா வாழ்ற அப்படிங்கும்போது, உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, அதாவது உங்களுடைய காதலுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, இன்னொருத்தன் உனக்கு பிடிச்ச அந்த பெண்ணை கைய பிடிச்சு இழுக்கிறான் அப்படின்னா, அப்போ சமூகம் உனக்கு உதவிக்கு வராது. பிடித்தவர்களை திருமணம் செய்து கொண்டு வாழும்பொழுது, இந்த சமூகம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கும் என்பதுதான்.